பார்வதியும் கமர்தீனும் உட்காந்து பேசுறதுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. பார்வதி வந்து சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்போ கமர்தீன் வராரு. வந்துட்டு பக்கத்தில் ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காராரு. பாவம், அது சரியான சேரில் போல இருக்குது. அது ஒரு குட்டி ஸ்டூல் மாதிரி உட்காந்துனா டொபக்குன்னு விழுந்துட்டாரு. நல்ல கிளாஸ் பீஸ்லாம் உடஞ்சி போச்சு. நல்ல வேளை அவருக்கு எதுவும் அடிப்படலை. அந்த டைமில் சபரி வராரு. வந்துட்டு கிளீனிங் டீம் க்ளீன் பண்ணிக்குவாங்கடா, நீ க்ளீன் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதில் கமர்தீன் கொஞ்சம் அஃபெண்ட் ஆகிட்டாரு. அது என்ன க்ளீனிங் டீம், நான் உடச்சதை நானே க்ளீன் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னோடனே சபரி சொல்கிறாரு, நான் ஒன்றுமே சொல்லலையேடா, நீ உடச்சதை நீ க்ளீன் பண்ண வேண்டாம், க்ளீனிங் டீம் க்ளீன் பண்ணுவாங்க தானடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அது அப்படி போயிடுறாங்க. கமர்தீனுக்கு கொஞ்சம் வருத்தம் போல இருக்கு. சபரி வந்து பார்வதியை வந்து தள்ளி விட்டது. ஸோ பார்வதிகிட்ட வந்து கமர்தீன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ பார்வதி சொல்கிறாங்க, என்னை அப்படி தள்ளி விட்டான்டா, என்னால் தாங்கவே முடியலடா, எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எல்லாரும் முன்னாடி தள்ளி விட்டது அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் அவன் ஒரு மேன் இல்லை, அவன் அப்படி தள்ளி விடக்கூடாது, எவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளி விட்டானா, எனக்கே அவனை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீன் சொல்கிறான். சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பார்வதியை வந்து அப்படி ஹக் பண்ணி சமாதானப்படுத்துகிறாரு. சமாதானப்படுத்தப்போ பார்வதி வந்துட்டு, இல்லைடா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னை இப்படி புஷ் பண்ணி விடுறான், இவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணுறான், நான் கெட்ட வார்த்தை அதை முழுசாக கூட சொல்லலடா, அதுக்கு போட்டு இவ்வளோ கோவப்படுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே கமர்தீன் வந்துட்டு, சரி விடு, இப்போ என்ன பண்ண முடியும், அவன் பண்ணது கண்டிப்பாக தப்பு தானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வாட்டர்மெலன்ட்ட சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சபரி கொஞ்சம் மனிதாபிமானமோடு விளையாடுவான், மற்றவங்க மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ டிஃபென்ஸில் அப்படி நடக்கிறது தான், கேம் ஆடும்போது அது நடக்கிறது தான் பாருன்னு வாட்டர்மெலன் சொல்லியிருப்பாரு. பட் கமர்தீன் வந்து சுத்தமாக ரொம்ப வருத்தப்படுறாரு. எனக்கு உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஏன்னா கமர்தீனை வந்து பார்வதி என்னெல்லாமோ சொன்னாங்க, ஆனால் அவர் அவ்வளோ கைண்டாக ஸ்வீட்டாக பார்வதி கிட்டே பிஹேவ் பண்ணுறாரு. உடனே சமாதானப்படுத்திட்டு இப்போ சபரியை கூப்பிட்டு, நீ பண்ண தப்பு தாண்டா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சபரியும் வந்துட்டு பார்வை சமாதானப்படுத்துகிறாரு. நீ அப்படி சொல்லும்போது எனக்கு கோவம் வர தானே செய்யும் பாரு, நீ வந்து வார்த்தையை விட்டு, அதனால தான் நான் அவ்வளோ கோவப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சபரி சொல்கிறாரு. உடனே எனக்கு எல்லாரும் முன்னாடியும் அவமானமாக இருந்துச்சு, நீ எதுக்குடா என்ன அப்படி பண்ணேன்னு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. சபரி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இன்னும் எப்போ சண்டை, அந்த நம்ம ப்ரமோவில் பார்த்த சண்டை எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு அவங்க கண்ணு பயங்கரமாக வீங்கியிருக்கு, சாப்பிட்டுட்ருக்காங்க. இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.